அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சமீபத்தில் ஒரு இளைஞர், ஒரு 28 வயது உடைய ஒரு இளைஞர், திருமணமாகி 2 வருடம்தான் ஆகிறது. ஒரு கை குழந்தை. திடீர்னு விபத்தில் அந்த இளைஞர் மரணமடைந்து விடுகிறார். குடும்பத்தினரெல்லாம் என்ன செய்வது என்று திகைத்து போய் நிற்கக்கூடிய அந்த சூழல். இந்த மௌத்துக்கு ஒருத்தர் போயிட்டு வந்து எந்த நேரமும் புலம்ப ஆரம்பித்து விட்டார். பாருங்கள், சின்ன வயசு, 28 வயசு, இதெல்லாம் மௌத்தாகக்கூடிய வயசா? ஒரு கை குழந்தை. ஏன் இவர் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் உயிர் போயிருந்தால் தான் என்ன? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இவர் போயிருந்தால் தான் என்ன? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அப்படியே நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டார். மனைவி என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சிச்சு? அப்படின்னு அளவு கடந்து ஒரு துக்கத்தின் விளைவாக நிறைய வார்த்தைகளை வீச ஆரம்பித்து விட்டார். அவர் கூறிய அந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிரங்கத்திலே பார்க்குகின்ற பொழுது நிதர்சனமான உண்மைதான். வாழ வேண்டிய வயசு. அப்போ நாமளாகவே முடிவு எடுத்துக்கிறோம். திருமணத்துக்கு முன்னாடி மௌத்தாக இருந்தால் என்ன? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி மௌத்தாக இருந்தால் என்ன? இல்லை குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மௌத்தாக இருந்தால் என்ன? இது போன்ற இந்த வீணான குழப்பங்கள் எல்லாம் ஷைத்தானிய சிந்தனைகளாக நாம் ஒதுக்கிவிட வேண்டும். ஒன்றை கவனமாக உறுதியாக ஆழ் மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை, நாம் செல்லுகின்ற இந்த வாழ்க்கை பயணமெல்லாம் நாம இஷ்டப்படி முடிவெடுத்து இந்த பயணத்தை நாம் அமைக்கக்கூடிய நிலையில் எந்த மனிதர்களும் இல்லை. எந்த மனிதர்களுக்கும் அந்த தகுதியும் இல்லை. இறைவன் போட்டு கொடுத்த பாதையிலே நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் இறைவன் குறிப்பிட்ட அந்த நாள் வந்துவிட்டால் முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது, நாம் சென்று விடுவோம். அப்போ அதை பற்றிலாம் தேவையில்லாமல் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இறந்ததற்கு பிறகு நம் குடும்பத்தினர் நம்மளுடைய கண்காணிப்பில் விட நல்லாக வாழ்வார்கள். எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல் படைத்த அல்லாஹ் ரிசுக்கு வழங்குபவன். சின்ன குழந்தையும் பராமரித்து வளர்க்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் ரொம்ப குழப்பம்லாம் எடுத்துக்காமல் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை இறையச்சத்தோடு பயணிக்கக்கூடிய வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்ற கவனம் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, இப்படி மௌத்தாயிட்டா என்ன, அப்படி மௌத்தாயிட்டா என்ன என்று இந்த குழப்பங்களுக்கு அறவே இடம் கொடுக்க வேண்டாம். இறைவன் போட்டு தந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய பலகீனமான அடியார்களாக நாம் இருக்கிறோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.